Hi everyone. This course name is Formal Language and Automata Theory or Theory of Computation. It's a very interesting subject. Today we are going to see the concept is finite automata. What is finite automata அப்படின்னா it is an abstract computational model. எப்படி சொல்கிறதுனா இப்போது ஒரு ரியல் டைமில் ஒரு கான்செப்டை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷினில் வந்து அதே மாடல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்மளோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்க்கெலாம் அது அந்த மிஷின் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறது தான் சிம்பிள் கான்செப்ட். என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுக்கு ஒரு மாடல் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு முன்மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு மாடல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be giving இன்புட்ஸ் கொடுப்போம். இன்புட்ஸ் இருக்கும், அவுட்புட்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டேட்டாக மூவ் ஆகும், அப்புறம் செட் ஆஃப் ட்ரான்சிஷன்ஸ் இருக்கும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்ஸு. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா இன்புட் சிம்பிளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்டு, ஓகேவா? இந்த ஸ்டேட் வந்து நம்ம Q0ன்னு நேம் பண்ணுறோம், ஓகே. இன்னொரு ஸ்டேட் வந்து Q1ன்னு நேம் பண்ணுவோம், ஓகே. இப்போது நான் இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா ஐ நீட் சம் இன்புட் சிம்பிள். ஸோ இட் குட் பி எய்தர் அந்த இன்புட் சிம்பிள் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம் ஒரு மாடலுக்கும் ஏற்ற மாதிரி. ஸோ ஹியர் த இன்புட் இஸ் ஆன், ஓகே. If suppose we need to go from this state, இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா we need some other input named as off. ஸோ இதை பார்த்தா எப்படி இருக்குது? இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம், லைட் ஆன் பண்ணுறோம், ஃபேன் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும்போது நமக்கு ஃபேன் வேணும், லைட் வேணும் அப்படின்னா we will be giving some input that is ஆன்கிற இன்புட் கொடுப்போம். அப்போ அது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு மூவ் ஆகும். இதே நம்ம வந்து ஃபேன் வேணாம் அப்படிங்கும்போது நம்ம ஆஃப்ங்கிற இன்புட் கொடுப்போம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்க்கு அது மூவ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரியல் டைமில் இருக்கிற ஒரு கான்செப்டுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாடல் க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா. அந்த அப்ஸ்ட்ராக்ட் மாடலில் we will be having inputs, outputs, states and set of transition. ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு டிரான்சிட் ஆகிறோம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா க்ரியேட் பண்ணுறதுக்காக, மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபார் ஒரு இன்ஃபார்மல் டெஃபினிஷன் எப்படி சொல்லணுன்னா we will be having some input tape. ஸோ இந்த இன்புட் டேப்பில் வந்து A இப்படி இருக்கலாம். ஸோ ஒரு இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு we will be having some control head. இந்த ஃபைனைட் கண்ட்ரோல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்க்கு நம்மளை மூவ் பண்ண வைக்கும். ஸோ இது சிம்பிள் ஒரு கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மல் டெஃபினேஷன் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஃபார்மல் டெஃபினேஷனில் வந்து we are having 5 tuples. அந்த 5 tuples என்னன்னு பார்த்தோம்னா இந்த m is equal to Q, summation del Q0 F. ஸோ M denotes a mission, நம்ம கண்டுபிடிக்க போகிற மிஷின். ஸோ இந்த மிஷினில் வந்து 5 tuples இருக்குது. ஸோ அந்த 5 tuples என்னென்னா கேபிட்டல் Q என்ன டினோட் பண்ணுறோன்னா ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட மாடலில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தா Q0 to Q1. நெக்ஸ்ட்டு ஃபைனைட் சம்மேஷன் ஃபைனைட் செட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ நம்ம இங்கே என்னென்ன இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஆன் ஆஃப். ஸோ செட் ஆஃப் இன்புட்ஸ் என்னென்னு பார்த்தா ஆன் ஆஃப். செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தா Q0 Q1, ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் டெல் அப்படின்றது எதை டினோட் பண்ணுதுன்னா ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுறோம், Qங்கிற ஒரு ஸ்டேட்டு. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து Q0 எடுத்துக்கலாம். Q0ல் நான் என்ன பண்ணுறேன், ஆனுங்கிற ஸ்டேட்டை பார்த்ததும் நான் எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறேன், Q1க்கு மூவ் ஆகிறேன். ஸோ இதுதான் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதை எப்படி டினோட் பண்ணலாம், we are in a particular state
on reading a particular input we are moving to another state. So இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் Q0 அப்படிங்கிறது இட் கேன் பி நேம்ட் அஸ் எய்தர் ஸ்டார்டிங் ஸ்டேட் ஆர் இனிஷியல் ஸ்டேட். அதாவது நம்ம க்ரியேட் பண்ண போகிற மாடலோ மிஷினோ எப்போவுமே வந்து ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து எலிவேட்டரே போகிறோம்னு வச்சுக்கோங்க. எலிவேட்டர்லேயே வந்து நம்ம கீழேருந்து மேலே போகணும் இல்லை அப்லேருந்து டவுன் வரணும்னா we need to start from that particular state and we are ending at another state. ஓகே, ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேட்டுக்கு பேர் Q0, எண்ட் பண்ணுற ஸ்டேட்டுக்கு பேர் F. ஸோ இட் மே பி ஃபைனல் ஆர் அக்செப்டிங் ஸ்டேட். Q0ங்கிறது ஸ்டார்டிங் ஆர் இனிஷியல் ஸ்டேட். ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டானா என்னென்னா நம்ம வந்து ஒரு ரியல் டைம் கான்செப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்ட்ராக்ட் மாடல் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட இன்புட்ஸ்லாம் கொடுத்தா கரெக்டாக அக்செப்டிங் ஸ்டேட்டுக்கு போகுதா இல்லை ரிஜெக்டிங் ஸ்டேட்டுக்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறது தான் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் வந்து பார்த்தா we are having 3 representation. நம்ம வந்து 3 விதமாக ஃபைனைட் ஆட்டோமேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று கிராஃபிக்கல், இன்னொன்று டேபிள், இன்னொன்று ஃபங்க்ஷனல். ஓகே, ஸோ கிராஃபிக்கல் அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. கிராஃபிக்கல் அப்படின்னா we will be having some set of states Q0, Q1, Q2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து Q0, Q1, Q2 இந்த ஸ்டேட்ஸை வந்து நம்ம எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸ் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டேட்ஸை வந்து இதோட ரெப்ரசன்டேஷனில் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஸ்டேட்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்க் வந்து எதை டிஃபைன் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு ட்ரான்சிட் ஆகும். எப்போ ட்ரான்சிட் ஆகுவோம்? ஒரு இன்புட்டை ரீட் பண்ணும்போது. இப்போ நான் இங்கே ஏன்ற இன்புட்டை ரீட் பண்ணுறேன் அப்படின்னா Q0லேருந்து நான் ஏவை ரீட் பண்ணால் Q1க்கு மூவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதே போல் Q1லேருந்து நான் பிஏ ரீட் பண்ணும்போது Q2க்கு மூவ் ஆகிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு ஆரோவில் டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு ட்ரான்சிஷனுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு மூவ் ஆகும்போது ஒரு ஆர்க்கு, அடுத்து தென் ஸ்டேட்ஸை வந்து சர்க்கிள் பண்ணுவோம். ஃபைனல் ஸ்டேட்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னா டபுள் சர்க்கிள் பண்ணுவோம். ஃபைனல் ஸ்டேட் இந்த மாதிரி டபுள் சர்க்கிள் பண்ணோம்னா அந்த மாடல் அங்கே போய் அக்செப்ட் ஆகி நிற்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட்டு டேபிளர் ரெப்ரசன்டேஷன் இது நம்ம எப்படி சொல்லலாம்னா ட்ரான்சிஷன் டேபிள்னு சொல்லலாம். ட்ரான்சிஷன் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ட்ரான்சிஷன் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டேட்ஸ் கமா இன்புட்னு இருக்கும். ஓகே, ஸ்டேட்ஸ் கமா இன்புட். ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது நம்மளுக்கு இப்போ இந்த எபோவ் டயக்ராமுக்கு Q0, Q1, Q2. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு டேபிள் ஃபார்மில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் தி இன்புட்ஸ்? நம்ம என்னென்ன இன்புட்ஸ் இங்கே எடுத்துக்கிட்டோம்? A, B 2 இன்புட் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஸ்டேட்ஸ் என்னென்ன Q0, Q1, Q2. இன்புட் என்னென்ன A, B. ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேட்டை டேபிளில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ போடணும். எண்டிங் ஸ்டேட்டை டேபிளில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோன்னா இப்படி ஸ்டார் போடணும். ஓகே, ஸோ Q0 ஏவை ரீட் பண்ணும்போது எங்கே மூவ் ஆகுது? Q1க்கு மூவ் ஆகுது. அதை இங்கே எழுதிடணும். Q0 பியை ரீட் பண்ணும்போது எங்கேயாவது மூவ் ஆகுதா? எங்கேயுமே மூவ் ஆகலை. ஸோ எங்கேயுமே மூவ் ஆகலை அப்படிங்கிறத நல்லுன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு Q1லேருந்து ஏ ட்ரான்சிஷன் ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ நல். அடுத்து Q1லேருந்து பியை ரீட் பண்ணும்போது என்ன ட்ரான்சிஷன் இருக்குது? Q2க்கு மூவ் ஆகுது. ஸோ Q2. நெக்ஸ்ட்டு Q2லேருந்து ஏதாவது ட்ரான்சிஷன் இருக்கா? கிடையாது. ஸோ ரெண்டுமே நல். ஸோ இதுதான் வந்து transition table representation. So final representation தான் வந்து இந்த functional representation. So functional representation வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த transition function படித்தோம் இல்லையா, del is equal to q into some inputs leads to another set of state அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டயக்ராமுக்கு எப்படி transition function எழுதலாம்னா Q0ங்கிற இன்புட்லேருந்து Q0ங்கிற ஸ்டேட்லேருந்து ஏவை ரீட் பண்ணும்போது Q1க்கு மூவ் ஆகுது. அடுத்து Q1ங்கிற இன்புட்லேருந்து பியை ரீட் பண்ணும்போது Q2க்கு மூவ் ஆகுது. அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆர் டிரான்சிஷன்
ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டாவோட ரெப்ரசன்டேஷன். நம்ம வந்து யூஸ்வலாக இந்த கிராஃபிக்கலும் டேபுலர் ரெப்ரசன்டேஷனும் தான் வந்து வில் பி யூஸிங் இன் ஆர் ப்ராப்ளம்ஸ். ஃபங்க்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து மேபி ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்குறாங்கன்னா இதை கொடுத்து நம்மளுக்கு இதை வராது சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.